நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Geek Gokul யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டில் எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணுறது, அப்படி இல்லைனா கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய கூகுள் ஷீட்டில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கூகுள் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூகுள் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா ஷீட் வச்சுருக்கீங்க. அந்த நிறையா ஷீட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சர்ச் பண்ணுறது, அப்படி இல்லைனா கூகுள் டிரைவ்லேயே இருந்து எப்படி வந்து கூகுள் ஷீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டுக்குள்ளார எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். கூகுள் ஷீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் லைப்ரரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஷீட் அப்படிங்கிறது. கூகுள் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன். இந்த கூகுள் ஷீட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். இந்த கூகுள் ஷீட்டில் ஏதாச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த கூகுள் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா ஷீட் கிரியேட் பண்ணுவோம். உங்களோட கூகுள் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு ஷீட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா ஷீட் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து 3 ஷீட் வச்சுருக்கேன். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணாலும் ஆட் ஷீட் அப்படிங்கிற அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட பேரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீட் 1ல் இருக்கோம். ஷீட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில டேட்டாக்கெல்லாம் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். இதில் நான் இப்போ வந்து சர்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஷார்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிற வெப் பேஜாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு வந்து டீட்டெயில் சர்ச் அண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மோர் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பாப்பப்லேயே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ரீப்ளேஸ் வித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதை கொடுக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் ஷீட் அப்படின்னா இதில் இருக்கிற 3 ஷீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறது. இந்த ஷீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷீட்டை வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்களோ ஸ்க்ரீனில் அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறது. இல்லை ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்குள்ளார அதாவது இந்த காலம் இந்த செல் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பியில் வந்து பார்த்தீங்கன்னா B3ல் அந்த டெக்ஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அது வந்து மார்க் ஆகிடுச்சு டிஃபால்ட்டாக. ஷீட் 1ல் B3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஷீட் 1 இதுதான் ஷீட் 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா B3ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பெசிஃபையாக சர்ச் பண்ணுறது. மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட் சர்ச் யூஸிங் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ சர்ச் வித் ஃபார்முலா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து Geek Gokul அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அது வந்து ஃபைண்ட் பண்ணுறேன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேர் நோ என்ட்ரி மேட்ச் வித் Geek Gokul அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் மெசேஜ் காமிக்குது. ஆல் த ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆல் த ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபைண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Geek Gokul அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 2ல் இருக்குது. ஷீட் 1லையும் பார்த்தீங்கன்னா Geek Gokul அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துலையும் ஷீட் 3லையும் வந்து பார்த்தீங்கன்னா Geek Gokul அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டைப் பண்ணுறோம். ஆல் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆல் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 2ல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீட் 3ல் வந்து இல்லை. நம்ம வந்து கூகுள் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி இந்த சர்ச் விண்டோவை வந்து கொண்டு வந்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாப்அப் வந்து அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுக்கான ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க. எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து கேட்குது. இப்போ நான் வந்து மேக் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமாண்ட் ஷிஃப்ட் ஹச் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நீங்கள் கூகுள் டிரைவில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவில் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் இருந்தே நான் வந்து சர்ச் பண்ணுறேன். கிவில்னு சொல்லி டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவில் அப்படிங்கிறது எந்த ஷீட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிச்சிருச்சு.
ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஜஸ்ட்டு வந்து என்டர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் டிரைவில் ஒரே ஒரு ஷீட் தான் வச்சிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஷீட் தான் காமிக்குது. இப்போ நிறையா ஷீட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து எந்தெந்த ஷீட்லலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த ஷீட்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அந்த செர்ச் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது. இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த எந்த ஷீட்டில் இருக்குது அந்த கூகுள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் அந்த டெக்ஸ்ட் அந்த கேஎல் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருச்சு. இது போல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட்டில் டெக்ஸ்ட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு எதுவும் வீடியோக்கள் தேவைப்பட்ட கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு சோசியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.